எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடலை. ஜனவரி 1 அன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் போட முடியல. ஏன்னு வந்து உங்களுக்கே தெரியும். சொல்லியிருக்கேன், ஸ்டொமக் பெயின், அப்புறம் வந்து கொஞ்சம் பீரியட்ஸ், அந்த அந்த ஒரு டயர்னஸ் ஆகிட்டு ஒரு 8 டேஸ். இன்றைக்கி என்ன டேட்டு? 9 டேஸ் வந்து 8 டேஸ் வந்து நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. இதுக்கு மேலே நான் வந்து 8 டேஸ் வந்து விட்டுட்டேன் வெயிட் லாஸை. இதுக்கு மேலே நான் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஃபஸ்ட்டு வந்து டே 1 டே 2 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் இப்படி கண்டினியூ பண்ணலாமா, இல்லை முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இத்தனை நாளாக ஏன் வந்து வீடியோ போடல அப்படின்னு உங்களுக்கே தெரியும், சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஒரு 7 டேஸ் நான் வந்து டயட்லாம் வந்து ஃபாலோ பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அதான் ஸ்டொமக் பெயின், அது ஒழுங்காகவே சாப்பிடவே முடியல. வயிறெல்லாம் நல்லா மந்தமாக இருந்துச்சு. சரின்ட்டு நான் சாப்பிடலாம் இல்லை எதுவும். ஆனால் வந்து டயட் ஃபாலோ பண்ணல. ஏதோ சாப்பாடு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், ஜூஸ் குடித்தேன், அவ்வளோதான். கடத்தீனிலாம் எதுவும் அவ்வளோக்கா எடுத்துக்கல. இடையில வந்து சிக்கன், அப்புறம் வந்து சிக்கன் 2 தடவை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி தான் ஓடிச்சு இந்த 8 டேஸ். அப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு என்னென்னா, ஏன்டா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதுதான் வந்து எனக்கு உண்டான பெரிய தலைவலியே. போன தடவையும் இதே மாதிரி தான் ஆச்சு, இந்த தடவையும் இதே மாதிரி தான் ஆகுது. ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி ஏதாவது தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்குது. என்னோடய மனசை நான் தேர்த்திக்கிறதுக்கு என் ஹஸ்பண்டை நான் போயிட்டு, நான் வந்து மறுபடியும் நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து வரணுமே, 45 டேஸ் வந்து கடந்துட்டேனே, இன்னும் நான் வந்து எப்படி ஃபஸ்ட்டு இருந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிமோட்டிவேஷன் ஆகிட்டு கேட்டுட்டு இருந்தேன். நீ இன்னும் எக்ஸசைஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அட பாவி, வயிற்று வலின்னு சொல்லிகிட்ருக்கேன், இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறது, சரி இரு, 2 நாள் கழித்து கடுகாப்படியும் கரிஞ்சீரக தண்ணியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணு. அப்போ வந்து உனக்கு நார்மலாக வந்து வெயிட்டு வரும். கொஞ்சம் வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணார். அவர் சொல்கிறத உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அவர் இப்படி தான் வந்து எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்படியாவது ஒரு 3 மாதத்தில் நான் வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வந்து டிமோட்டிவேஷனான அண்ணன் ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணி விட்டார். சரி, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, காலையில் வந்து சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு அரைச்சி வச்சது, மசாலா அரைச்சி வச்சது. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சளிக்கெல்லாம் நாட்டுக்கோழி ரசம் வச்சு குடிக்க சொல்லுவாங்கள்ல, அந்த செலவுனா அந்த கொத்தமல்லி, ஜீரகம் அதெல்லாம் போட்டு, வரமிளகாலாம் போட்டு அரைச்சி, கடமிளகா அப்படியெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க, இது மட்டும் அரைச்சி ஊற்றி வச்சது. நேற்று எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சளி எல்லாத்துக்கும் 3 பேத்துக்கு சளி கொடுத்துருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. கடமிளகா பொடியை விட்டுட்டு இந்த மிளகா பொடியை போட்டு அப்படி அந்த மசாலா போட்டு அரைச்சி ஊற்றி வைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாட்டுக்கோழி குழம்பு தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் அதான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக. அப்புறம் வந்து பூசணிக்காய் வணக்கியிருந்தேன். பூசணிக்காவும் நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் வந்து சாப்பாடு. மதியம் வந்து பசிக்கவே இல்லை. கொஞ்சமாக வந்து பூசணிக்காவும் சாப்பாடும் பாப்பாவை கூட்டி விட்டு அப்படியே நானும் சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து மணி வந்து 4 ஆகுது. ஒன்றும் பண்ணலை. ஆமாம், இந்த 8 டேஸை வந்து காஃபி, டீ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சுகர் வந்து கம்மியாக போட்டுக்கிட்டு 8 டேஸ் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒழுங்காகவே பசிக்கவே இல்லை. சரி, இதனாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குடித்தது. ஹஸ்பண்டையும் கேட்டேன், என் டயட்லாம் மறுபடியும் வெயிட் ஏறிடுமா, கஷ்டப்பட்டு குறைச்சேன் வெயிட் ஏறிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஐயோ கடவுளே, வெயிட் ஏறினாலும் பரவாயில்ல குறைச்சிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து எனக்கு வந்து என்னோடய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நானும் அப்படியே வந்து கண்ட்ரோலாக வந்து
இருந்தேன் ஓரளவுக்கு. மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு. இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்குண்டான சொல்யூஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, டாட்டா, பை பாய்.